இந்த நாளிலும் கூட தேவ ஆலோசனைக்காக தேவன் கொடுத்திருக்கிறதான வேத பகுதி லூக்கா 17வது அதிகாரம் 3வது வசனம். லூக்கா 17வது அதிகாரம் 3வது வசனம். உங்களை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்துகொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லும்போதே ஒரு ஜாக்கிரதைப்படுத்தும்படியாக நம்மளுக்குள்ள ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரும்படியாக ஆண்டவர் இந்த முதல் வார்த்தையை சொல்கிறாரு, உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த இடத்துல நமக்கு ஏதோ ஒரு ட்விஸ்ட்டு, ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்றத உணர்ந்து நம்மளும் எப்படி இருக்கணும், அந்த காரியங்களில் நம்ம எதுலெல்லாம் சீர் பொருந்தணும் அப்படின்றத நம்ம ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது அவசியம். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்துகொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் சகோதரன் அப்படின்னும் போது லிட்ரலாக சகோதரர்களை மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது, சகோதரன் சகோதரியை மட்டும். நம்ம அன்றாடம் பார்க்கிற பழகுகிற நபர்களும் நமக்கு ஒரு விதத்தில் சகோதர சகோதரிகளாக தான் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களும் கூட நமக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நம்ம என்ன பண்ணணும், அவங்கள கடிந்து கொள்ளணும். அடுத்து அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை அந்த இடத்துல அந்த தப்பு செஞ்சவங்க ஒருவேளை அவங்க மனசு வருத்தப்பட்டு சரி தெரியாமல் நான் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போதும் நம்ம ஒரு வைராக்கியத்தோடு கூட நான் உனக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கேன், நீ இப்படி பண்ணிட்டியே, என் மூஞ்சிலே முழிக்காத அப்படி இப்படின்னு அவங்கள வெறுத்து ஒதுக்காதபடிக்கு நம்மளும் நிறைய நேரங்களில் ஆண்டவர் நமக்கு எத்தனை நன்மைகளை செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம எவ்வளவோ அந்த மாறுபாடான காரியங்களை செஞ்சு ஆண்டவரை விட்டு தூரமாக போயிருக்கோம். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை கைவிடாதபடி சேர்த்து கொண்டார் அப்படின்றத நம்ம உணர்ந்து நமக்கு விரோதமாக குற்றம் செய்கிறதான நம்முடைய சகோதர சகோதரிகளையும் கூட நம்ம மன்னிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இந்த காரியத்தை குறித்து பார்க்கும்போது ஆபிரகாமுடைய அந்த காரியத்தை நம்ம தியானிக்கலாம். ஆதியாகமம் 13வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 7-8 வசனங்கள். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். அதாவது இந்த இடத்துல ஆபிரகாமுக்கும் லோத்துவுக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று அப்படின்னு வரல. அங்கே பிரச்சனையே யாருக்குள்ளே வருதுன்னா அவங்க 2 பேருக்கும் உள்ளே இருக்கிற அந்த மந்தை மேய்ப்பர்கள் வேலைக்காரர்களுக்குள்ளே தான் வாக்குவாதம் வருது. அந்த வாக்குவாதத்தை இவங்க கேள்விப்படும் பொழுது அது ஒரு விதத்தில் எப்படி இவங்க அப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு கோபத்தை தான் உண்டாக்குது லோத்துவுக்கு. அப்படி அந்த கோபத்தை உண்டாக்குன உடனே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சில அந்த மன வருத்தங்கள் வரக்கூடிய சூழ்நிலை வருது. அப்படி வந்த உடனே அந்த இடத்துல அதை குறித்து பேசி பெரிய அளவில் பிரச்சனைக்கு அப்படின்னு போகாதபடி ஆபிரகாம் சொல்கிறது லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவன் அந்த இடத்துல ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறான். வாக்குவாதம் வர்றது சகஜம்தான். ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம சகோதரராக இருக்கிறதுனால நமக்குள்ள இந்த வாக்குவாதங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவன்கிட்ட அந்த ஃபஸ்ட்டு சான்ஸை கொடுக்குறான். அதே போல் அவன் ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அவன் போகிறான். போகும்பொழுது அவன் வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ண பக்கம்தான் ஆபிரகாம் போகிறான். ஆனால் ஆண்டவர் கிருபையாக ஆண்டவர் ஆபிரகாமை அதிகமாக ஆசீர்வதித்து பெருக பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ வாக்குவாதம் வேண்டாம் அப்படின்னு விட்டு கொடுத்து போனதான ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். இல்லை இந்த இடத்துல பிரச்சனை பண்ணி தான் ஆகணும், நீ பெரியாளா நான் பெரியாளா, நான் என்னை பார்த்து தானே நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேசி சண்டை போட்டிருந்தா இவங்க சகோதரர்களாக இருந்து இவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிட்டு கிடக்கிறத பார்த்தா அந்த இடத்துல இருக்கிற அந்த புறஜாதி மக்கள் தூஷிக்கிற அளவுக்கு ஆயிருக்கும். அந்த இடத்துல ஆபிரகாம் ஒரு பெரிய மனசு பண்ணி இந்த இடத்துல பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லி
அவன் ஒதுங்கி போனதுனால ஒரு சமாதானம் வந்துச்சு, ஒரு நல்ல ஆசீர்வாதமும் ஆபிரகாமுக்கு உண்டானதை நம்ம பார்க்க முடியுது. இதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு சில நேரங்களில் ஒரு சிலர் நமக்கு விரோதமாக குற்றம் செய்யும் பொழுது நம்மளும் மாம்சத்தில் தானே இருக்கிறோம். அதனால் நமக்குள்ள கோபங்கள் எழும்புகிறது உண்டு. ஆனாலும் நம்ம அதை அப்படியே தேவனுடைய பாதத்தில் வச்சு இதை நீங்கள் பார்த்துக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த சூழ்நிலைகளை விட்டு கடந்து போக முயற்சி பண்ணணும். இன்னொன்று, ஒருவேளை அந்த குற்றம் செய்ததான சகோதரர்கள் மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்பாங்களானால் நம்ம அந்த மனஸ்தாபப்படுகிற அவர்கள் நிமித்தம் அந்த காரியத்தை அவங்களுக்கு மன்னித்து நம்ம அந்த இடத்துல முடிஞ்ச வரைக்கும் ஒரு சமாதானத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கணும். அதை தான் தேவன் விரும்புகிறார். அப்படி இல்லாதபடி ஒரு பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு காரியங்கள் நமக்குள்ளே வரவே கூடாது. அடுத்தது நம்ம ஒரு சம்பவத்தையும் பார்க்கலாம். ஆதியாகமத்திலேயே 4வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுவோம். 4வது அதிகாரம் 2வது வசனம். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். இந்த சம்பவம் நம்ம எல்லாருமே அறிந்த சம்பவம் தான். 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. 2 பிள்ளைகளும் ஒருத்தர் ஒரு தொழிலை செய்கிறாங்க. இந்த இடத்துல ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாக அவன் இருக்கிறான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனாக அவன் இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல தேவனுக்கு பலியிடணும் அப்படின்ற அந்த ஒரு காரியத்தை பெற்றோர் அவங்களுக்கு கற்பித்ததுனாலேயோ என்னமோ அந்த இடத்துல அவங்க சரியானபடி பலியிடணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்குள்ளே வராங்க. இந்த இடத்துல பெற்றோர் சொல்லி கொடுக்காம கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஒரு காரியங்கள் தெரிஞ்சிருக்காது. பெற்றோராக இருக்கிற நம்ம கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு நிறைய காரியங்களை சொல்லி கொடுக்க வேண்டியது அவசியம். இப்போ யாருமே ஆலோசனை கேட்குறது இல்லைன்னு நேற்று போதகர் அந்த பிரசங்கத்தில் சொன்ன மாதிரி ஆலோசனையை கேட்குறதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை. எந்நேரமும் அந்த ஃபோனையே பார்த்துக்கிட்டு அப்படி இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலமையில தான் எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அதுக்குன்னு அப்படியே விட்டுட்டோம்னா அது ரொம்ப மோசமாக போயிடும். அதனால் அந்த பிள்ளைகளுக்கு விசேஷமாக நம்முடைய கர்ப்ப பிறப்பான பிள்ளைகளுக்கு நம்ம ஆலோசனை கொடுக்கணும். ஆண்டவர் நம்ம நடத்தினதான விதங்களை, நமக்கு நடந்த அற்புதங்களை நம்ம அறிவிக்க வேண்டியது அவசியம். இந்த இடத்துல அந்த காரியங்களை அவங்க கேள்விப்படுகிறது நிமித்தம் பலியிடணுன்ற ஒரு தீர்மானத்துக்குள்ளே வராங்க. பலியிடவும் செய்கிறாங்க. அடுத்த வசனம் பாருங்கள். சில நாள் சென்ற பின் காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. இந்த இடத்துல பலியிடும் பொழுது ஆண்டவர் யாருடைய பலியை அங்கீகரிக்கிறார் அப்படின்னா ஆபேலுடைய பலியை அங்கீகரிக்கிறார். காயினுடைய பலியை ஆண்டவர் அங்கீகரிக்கல. அதை அங்கீகரிக்கலன்னு உடனே அவனுக்கு அந்த இடத்துல கோபமும் எரிச்சலும் வருது, முகநாடி வேறுபடுது. அதோட விளைவு அவன் இன்னும் அதை அதிகமாக அதை யோசித்து அவன் மேலே இருக்கிற பகையை அவன் அதிகமாக வளர்த்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் அவனுக்காக பரிந்து பேசி அந்த இடத்துல பேசவும் செய்கிறாரு. 5வது வசனம் 6வது வசனம் பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் அப்படின்னு ஆண்டவர் அந்த இடத்துல பிரச்சனை பெருசாகிடக்கூடாதுன்னு பஞ்சாயத்து பேசுகிற மாதிரி ஆண்டவர் ஒரு சமரசம் பேசுகிறார். அப்படி பேசின பிறகும் ஆண்டவருடைய வார்த்தை வந்த பிறகும் இந்த காயின் செய்கிறதான காரியம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான் அப்படின்னு அந்த இடம் முடியுது. அதாவது அந்த கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவனுடைய அந்த கோபத்தை, எரிச்சலை அவன் என்ன பண்ணுறான்,
அப்படியே யோசித்து யோசித்து அதிகப்படுத்தி அதை பெரிய அளவில் கொண்டு போய் அவன் உலகத்தில் இல்லைன்ற அளவுக்கு ஆக்குறான். அதுக்கப்புறமாவும் ஆண்டவர் அங்கே அந்த இடத்துல ஆபேல் எங்கன்னு கேட்கும்போது அவனுக்கு நான் காவலாளியோ அப்படின்னு கேட்குறான். யார்கிட்ட பேசுகிறோன்ற ஒரு உணர்வு கூட இல்லாதபடிக்கு அவருக்கு நம்ம மறைச்சி எதுவுமே செய்ய முடியாதுன்னு தெரிந்திருந்தும் அந்த வார்த்தையை அவன் வந்து அந்த இடத்துல பேசுகிறான். அவனுடைய காரியங்கள்லாம் சாபமாக தான் மாறுறத நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாய் சிலர் குற்றம் செய்யும் பொழுது, நமக்கு விரோதமாய் செய்யும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அது ஆபிரகாமை போல் நம்ம வந்து ஓகே விட்டுருவோம் அப்படின்னு ஒதுங்கி போகிறோமா, இல்லைன்னா இந்த காயினை போல் நம்ம கொலை செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து அதை தியானித்து யோசித்து அதை மனசுக்குள்ளேயே வச்சு அந்த விரோதத்தை பெரிய அளவில் வளர்த்து இப்படி போகிறோமா? உண்மையாகவே கொலை பண்ணலைன்னா கூட ஒரு சில நேரங்களில் நம்ம பிரசங்கத்தில் சில இடங்களில் சொல்லுவாங்க 10 தடவை அவனை ஏற்கனவே குத்தியாச்சு அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு கோபத்தில் மறைமுகமாக கொலை பண்ண மாதிரி அந்த அளவுக்கு கோபம் வந்து எழும்பிடும். அப்படி நம்ம கோபத்தை வளர்த்துட்டு இருக்கோமா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். ஒரு 2 சகோதரர்கள் இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா சமாதானமாக இருந்தாங்க. 2 பேருமே நல்ல வசதி வாய்ப்பாக அவங்களுடைய காரியங்கள் பிரித்து கொடுக்கப்பட்ட பிறகு பக்கத்துலேயே இருந்ததுனால ரொம்ப சமாதானமாக இருந்தாங்க. என்னன்னாலும் அண்ணங்கிட்ட கேட்காம தம்பி செய்ய மாட்டான். அது மாதிரி ஒரு நல்ல ஒரு சுமூகமான உறவில் அவங்க வந்து இருந்துகிட்ருக்குறாங்க. அண்ணனும் தம்பிகிட்ட ஒரு அறிவிக்காமல் எதையும் செய்கிறதில்ல. அப்படி இருந்த ஒரு உறவுக்குள்ளே திடீர்னு ஒரு பிரச்சனை வருது. அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் வாக்குவாதம் வருது. அந்த வாக்குவாதம் கைகலப்பு வரைக்கும் போயிடுது. கடைசியில் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்ற அளவுக்கு 2 பேருமே கோச்சிக்கிட்டு பிரிஞ்சு போகிறாங்க. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் 2 வீட்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த வயல்வெளியில் அவங்க தம்பி வந்து என்ன பண்ணுறான், எப்படியாவது இனிமேல் நம்ம பார்க்கவே கூடாது, மூஞ்சிலே முழிக்கக்கூடாது இவன் மூஞ்சில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறதான ஒரு பெரிய வாய்க்காலை அவன் வந்து ஆட்களை வச்சு வெட்டி அதை திருப்பி இந்த 2 வீட்டுக்கும் இது பிரிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கட்டும், அந்த வயல்லாம் இல்லாமல் போனால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த தண்ணி இந்த பக்கம் ஓடி வரக்கூடிய அளவுக்கு அவன் மாற்றிடுறான். அது சமவெளியாக இருந்ததான பகுதி பார்த்திங்கன்னா இப்போ பெரிய தண்ணி ஓடக்கூடிய அளவுக்கு அது வந்து மாறி போயிடுச்சு. இப்போ இனிமேல் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி தம்பி வந்து அந்த இடத்துல சந்தோஷமாக இருக்கான். நம்ம அவனை பார்க்க வேண்டியதில்லை, நம்ம அடுத்து அந்த வயல்வெளிக்கு அடுத்து அண்ணன் வீடு அப்படின்ற அந்த ஒரு இதுவும் நமக்கு பிரச்சனை இல்லை, அவனும் இங்கே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு தச்சு தொழிலாளி ஒரு கார்பெண்டர் வந்து அண்ணன்ட்ட வந்து வேலை கேட்குறாரு. ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அதை சொல்லும்போது அவர் வந்து சொல்கிறாரு, இப்போதைக்கு ஒரு வேலையும் எனக்கு இல்லை, நானே ரொம்ப டென்ஷனில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் என் தம்பியும் நல்ல ஒரு உறவோடு தான் இருந்தோம். திடீர்னு எங்களுக்குள்ளே பிரச்சனை வந்துருச்சு. இந்த வாய்க்காலை அவன் வெட்டி திருப்பி விட்டதுனால இந்த வயல் நிலங்கள்லாம் இப்போ தண்ணியால் மூடி இது ஒரு பெரிய வாய்க்கால் மாதிரி இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் போய் ஒரு சில வேலைகளை முடிக்கணும் அப்படின்னா கூட என்னால் போக முடியாத அளவுக்கு இந்த பிரிவு வந்து பெரிய அளவில் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வேறு ஒரு வேலை வருது. அதனால் இதுக்கு தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய அந்த உள்ளத்தின் கவலையை சொல்லிக்கிட்டு இருக்காரு. சொல்லிட்டு போயிடுறார். வேலைன்னு ஒன்றுமே கொடுக்கல. ஆனால் அவர் திரும்பி வர்றதுக்குள்ளே பார்த்தா இந்த கார்பெண்டர் வந்து என்ன பண்ணுறாரு, நல்ல மூங்கில்களெல்லாம் வெட்டி திருத்தி அந்த இடத்துல ஒரு பாலம் அமைச்சு ஒரு சின்ன அந்த தண்ணியை மேலே நம்ம நடந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு பாலத்தை அமைச்சு அந்த நாளில் வேலையை முடிக்கிறார். இவர் திரும்பி வந்து என்ன பண்ணியிருக்காரு, இப்போ நம்ம பிரச்சனையை சொல்லிட்டோம், கண்டிப்பாக இவர் வந்து ஏதாவது ஒரு பலகையை ரெடி பண்ணி அந்த பக்கமே நம்ம பார்க்க முடியாதபடி நம்ம வாசலுக்கு நேராக ஏதாவது ஒன்று தடுத்து அவர் அப்படி பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி யோசிச்சுக்கிட்டு வராரு. வந்து பார்த்தா இங்கே ஒரு பாலம் இருக்குது. இவர் வாசல்லேருந்து அங்கே ஏறி நடந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு பாலம் இருக்குது. இவருக்கு என்ன சொல்லனே தெரில. நம்ம ஒன்று சொல்ல போனோம், அது சொல்லி முடிக்கலை, கடைசியில் இப்படி நடந்திருக்கே அப்படின்னு அந்த பாலத்தில் அவர் ஏறி அப்படியே அமைதியாக போகிறாரு. போகும்போது பார்த்தா அந்த இடத்துலேருந்து தம்பி ஓடியே வந்துட்டான். அண்ணா, நீங்கள் எப்பயுமே பெரியவங்க தான், நான் இப்படி தப்பு பண்ணி நம்ம பிரியணும் அப்படின்ற அளவுக்கு பண்ணேன், நீங்கள் வந்து நம்ம சமாதானமாக இருக்கணும்னு ஒரு பாலம் போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கப்புறமா அவங்க சமாதானம் ஆயிடுறாங்க. அந்த தச்சு தொழிலாளிக்கு அவர் ரொம்ப நன்றி சொல்கிறார். நான் உன்னை நினச்சேன், ஆனால் நீ இந்த மாதிரி ஒரு சமாதானமாகக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிய அப்படின்னு சொல்லி அவருக்கு நன்றி சொல்கிறார். அது மாதிரி நம்ம சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் பிரிவினைகள் வருது அப்படின்னும் போது நம்மளும் உஷாராக இருக்கணும். வேற ஒருத்தர் நம்மக்கிட்ட இந்த மாதிரி வழக்குகளை சொல்லும்போது நம்மளும் என்ன பண்ணணும், பாலத்தை உண்டாக்குகிறவர்களாக இருக்கணுமே தவிர ஆமாம்மா அது அப்படி தான், நீ பேசாத, நீ இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பிரிவினையை அதிகப்படுத்துகிறவங்களாக நம்ம இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுகிற நம்ம கண்டிப்பாக தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். நமக்கு மனுஷீகத்தில் மாம்சத்தில் நிறைய நேரங்களில் கோபம் எழும்பும். ஆனால் தேவனுக்கு இது பிரியமானதா அப்படின்னு நம்ம அதை நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம். நிதானித்து பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்முடைய கோபத்தை எழும்ப விட மாட்டோம். 4வது வசனம் பாருங்கள். லூக்கா 17வது அதிகாரம் 4வது வசனம். அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். அதாவது ஒரு தடவை தப்பு செஞ்சாலே மன்னிக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ யோசித்து இவ்வளோ தியானிக்கிறோம், ஆண்டவர் இப்படி இப்படி யோசிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறதான காரியம், ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக அப்படின்னு ஆண்டவர் முடிக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்மளும் தேவனைப் போல மன்னிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாக நம்ம இருக்கணும். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிரமாணங்களுக்கு உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய அளவுக்கு எங்களுடைய இருதயத்தை தேவன் செம்மைப்படுத்தும் அப்பா. உம்முடைய வார்த்தைகள் எங்களை நோக்கி வரும்பொழுது அப்பா எங்களுடைய நியாயங்களை நாங்கள் பேசி நாங்கள் இருப்பது தான் சரி என்று உமக்கு முன்பாக முரண்டு பிடிக்காதபடிக்கு தேவனுடைய வார்த்தை இதை சொல்லிவிட்டது, நம்ம இதுக்கு கீழ்ப்படியணுன்ற ஒரு அப்பா தீவிரித்து கீழ்ப்படியக்கூடிய அளவுக்கு தேவன் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் மாற்றுங்கப்பா. அப்பா ஒரு ஆபிரகாமை போல உனக்கும் எனக்கும் உன் மெய்ப்பருக்கும் என் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர் என்று சொல்லி விட்டு கொடுத்து, முதலாவது நீ எந்த பக்கம் போறியோ போ, அடுத்த பக்கம் நான் போகிறேன்னு சொல்லி விட்டு கொடுத்த ஆபிரகாமை தேவன் அதிகமாய் ஆசீர்வதித்து பெருக பண்ணினீரே. அதே சுபாவங்களை எங்களுக்குள்ளாக கொண்டு வாங்கப்பா. அப்பா அதை போல அல்லாதபடி அப்பா ஒரு காயினை போல நாங்கள் இருக்கக்கூடாது ராஜா. காயின் தன்னுடைய வாழ்க்கையில் அப்பா எழும்பின அந்த ஒரு கோபத்தினாலே நீர் அந்த இடத்துல பேசின பொழுதும் அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதபடிக்கு கொலை செய்து அவனை அழித்து போடுகிற அளவுக்கு அவனுடைய கோபம் பெருகினதே, அந்த அளவுக்கு இல்லாதபடிக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய கோபங்களையெல்லாம் தேவன் தனிய பண்ணுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவருடைய மழையினாலே அப்பா உம்முடைய அபிஷேகத்தினாலே அப்பா இந்த வரப்புகள் தனியத்தக்கதாக தேவன் உம்முடைய மழையை ஊற்றுங்க ராஜா. ஒரு சமாதானத்தை எப்பொழுதும் நாங்கள் காத்துக்கொள்ள சமாதான காரணராகிய சமாதான பிரபுவாகிய உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம், நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்க. துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேத வசனத்தை வாசித்து விட்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுங்கள்.